உண்மையை சொல்லு, நீதான் அப்பா சைன போட்டியா? இல்லடா, அது வந்து நான் என்ன நல்லா இருக்கு? கை நல்லா இருக்கு. கையில அடிபட்டுருச்சு. வேற நல்லா இருக்கு. கால்ல இன்ஜூரி ஆயிருச்சு. சொல்லு. ஆமாடா, அப்பாவோட கையத்தை நான் தான் போட்டேன். ஃபேக் டிக்கெட் அதை அப்படியே கிழிச்சு குப்பை தட்டு. டேய், இது எவ்வளவு பெரிய ஃபோர்ஜரி தெரியுமா? நீ கடன் வாங்க அப்பாவோட சைன் போடுவியாடா? பார்க்க மாட்டேன், சத்தியம். ஆமா, நான் நினைச்சுக்கிறேன் நீ என்னை பார்த்தா நான் மெண்டல் பே மாதிரி தெரியுதா உனக்கு? டேய், அம்மா சொல்லி தானே நான் போட்டேன். மாளவுரா சாமி. அத்தாடி நல்ல வேலை மட்டும் மாட்டிக்கிட்டேன்னு. என்னங்க யாராவது சிக்க மாட்றாங்களே. அது ஐயோ அங்கிள், மாமா இல்ல இல்ல கோபி, என்ன ஏமாத்திட்ட. ஓடுன இப்ப என் கையெழுத்தையும் போட்டு என்ன கடன்காரன் ஆக்கிட்டிய. முதுகுல குத்திட்டில்ல? இல்ல, முதுகுல குத்திட்ட. தப்பா இல்ல, சின்ன பையன் தெரியாம போன். இல்லப்பா, சேர வைப்பட வன்முறையை கையாளக்கூடாது. அகிம்சை வழியா போ. சரி, திருப்பி வா, மேட்ச் விளையாடும். எது? திருப்பி யார் சொல்லி செஞ்ச சொல்லு. அவன்கிட்ட போயிடாதப்பா, அவனை கொலை பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ரொம்ப மோசமா போயிட்டான். புரியா பாத்துக்கிறேன் போய். லட்சம் வரணும், அதை எடுத்து வைங்க. இல்லனா நான் வீட்டை ஏலத்துக்கு விட்டு பணத்தை எடுத்துக்கிறேன். டேபிள கெஞ்சி கேக்குறேன், முடிச்சிட்டு போ. முடிச்சிருவாங்கப்பா, முடிச்சிருவாங்க. உன் பொண்டாட்டி, உன் அப்பா அம்மான்னு எல்லாரும் சைன் பண்ணுங்க. இந்த தடவையாவது ஒரிஜினல் சைன் போடுங்க. ஏங்க லூசாங்க நீங்க? என்னங்க இவ்வளவு மென்டலா இருக்கீங்க? ஒண்ணு கூட ஒரு கூரே இல்லையங்க உங்களுக்கு. நல்லா இருப்பீங்களாடா? உன் குடும்பம் நாசமா போயிரும்டா. நீங்க விளங்குவீங்களாடா? நல்லா இருக்க மாட்டீங்கடா. ஏங்க நாம நீங்க ஏன் உட்கார்ந்து கூடாது?